Hi friends, welcome to பசுமை வீடு டெரஸ் கார்டனிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெத்தலை செடியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெத்தலை செடி இது ஒரு ஷ்ரப் வெரைட்டியான செடி. ஸோ இந்த செடி இட் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல். நம்ம வீட்டில் இந்த செடி கண்டிப்பாக வளர்க்கணும். ஏன்னா இந்த செடியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த செடி காஃபுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வயிறு வலி. மூணாவது இது ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஏன்னா இந்த செடியில் இந்த செடியில் இருக்க திரவங்கள் நம்ம வாயில் இருக்க அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது கேன்சரையே வராமல் தடுக்குது. ஸோ மூணாவது ஸ்டொமக்கில் இருக்க பேட் பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் விளக்குது. நாலாவது மூட்டு வலி, முதுகு வலி, இது எல்லாத்தையும் இந்த வெத்தலை ட்ரீட் பண்ணுது. ஸோ இந்த வெத்தலையை நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம். ஸோ இந்த வெத்தலைக்கு ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ் எதுவும் வேண்டாம். இந்த வெத்தலையை நீங்கள் ஒரு பாட்டில் இல்லை பிளாஸ்டிக் பேக் இதில் வளர்த்தாவே இது நல்லா வளரும். அண்ட் இந்த வெத்தலையை நீங்கள் செமி ஷேடான ஏரியாவில் தான் வளர்க்கணும். ஏன்னா இது நீங்கள் வெயிலில் வளர்த்திங்கன்னா செடி வளராது, கருகி போயிடும். ஸோ இந்த வெத்தலை பார்த்திங்கன்னா இதோட சாயில் பார்த்திங்கன்னா சாண்டி சாயிலாக இருக்கணும். அதே டைம் அசிடிக் சாயிலாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்கள் செடி நல்ல வேர் விட்டு வளரும் அண்ட் நிறைய கொடி விடும். ஸோ வெத்தலை கொடி நல்லா படர்ந்து வளரும். ஸோ அதனால் இதை ஒரு செமி ஷேடான ஏரியாவில் வளங்க. அண்ட் இந்த வெத்தலைக்கு பார்த்திங்கன்னா மண்கலவை பார்த்திங்கன்னா ஒரு 60% சாண்டி சாயில் அண்ட் ரிமைனிங் வேர்மி கம்போஸ்ட் அண்ட் கொக்கோபிட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு சின்ன செடியாக நீங்கள் ஒன்ஸ் வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த செடி நல்லா வேர் விட்டு வளரும். அண்டு இதுக்கு வாட்ரிங் டெய்லி கண்டிப்பாக இதுக்கு வாட்ரிங் கொடுக்கணும். மண்ணோட தன்மை மாய்ஸ்டாக இருந்தால் தான் இந்த செடி நல்லா வளரும். ஸோ வெத்தலையில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஒன்று நம்ம காஃப், நம்ம இரும்பலை ட்ரீட் பண்ணலாம். ஸோ இந்த வெத்தலையோட இலையை எடுத்து நல்ல தண்ணியில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய சளியாக இருந்தாலும் அந்த சளி கரைஞ்சி நம்ம இருமுனா வாய் வழியாக வந்துடும். ரெண்டாவது, நிறைய பேர் வீட்டில் மூட்டு வலி, முதுகு வலின்றது ரொம்ப காமனான விஷயம். ஸோ இந்த மூட்டு வலி, முதுகு வலியை இந்த வெத்தலை ட்ரீட் பண்ணணும். நம்ம டெய்லி ஒரு வெத்தலை இலையை நம்ம சாப்பிட்டாவே போதும். இதில் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸை கம்மி பண்ணுற தன்மை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் உடம்புல எங்கே வலி இருந்தாலும் நம்ம வெத்தலையை அப்பப்போ நம்ம ஒரு இலையை சாப்பிட்டாவே போதும். அண்டு மூணாவது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு நம்ம காலைல எழுந்தோடனே டெய்லி மார்னிங் 2 வெத்தலையை நம்ம வாயில் நல்லா மென்று சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகும். ஸோ அதனால் இந்த வெத்தலையை கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் வளர்க்கணும். அண்டு இதில் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ அந்த வெத்தலையில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெத்தலை இருக்குது. நம்ம வீட்டில் எந்த வெத்தலை வளர்த்தா நம்மளுக்கு நல்லதோ ஸோ அது வளர்க்கலாம். கருவெத்தலை கூட இருக்குது. ஸோ இந்த வெத்தலை இலையை தலைவலிக்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெத்தலை இலையில் லேசாக எண்ணெய் தடவி இதை சூடு பண்ணி நம்மளுக்கு தலைவலி இருக்க இடத்துல நம்ம லேசாக ஒரு 2 செகண்ட் ஆர் 5 to 10 செகண்ட்ஸ் நம்ம வச்சு எடுத்தாவே நம்மளுக்கு அந்த தலைவலி எல்லாமே கம்மியாகும். ஸோ அதனால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இனியோட வீடியோ. வெத்தலையை எப்படி வளர்க்கணுன்றதை பார்த்துட்டோம். அண்ட் அதுக்கு எப்படி தண்ணி விடணுன்றதை பார்த்துட்டோம். அண்ட் இதோட மருத்துவ குணங்களையும் பார்த்துட்டோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயும் வளர்க்க வேண்டிய செடி இந்த வெத்தலைய செடியை கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கணும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.